பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஆதியாகமம் 28:20-21. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுத்த வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பனுடைய வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். பிரியமானவர்களே, திருமணத்தில் ஆணும் பெண்ணும் குடும்பமாய் இணைக்கப்பட்டு கணவன் மனைவியாய் மாறும்போது கணவன், நான் உன்னை என்னாலும் காப்பாற்றுவேன், என் சரீரத்தாலும் ஆஸ்திகளாலும் உன்னை கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறான். அநேக அந்த வாக்குறுதியை மீறினாலும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாமல் காப்பாற்றுகிறார். ஆகவேதான் தன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று அறியாமல் தன் வீட்டை விட்டு புறப்பட்ட யாக்கோபு தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனையை செய்தார். அதைத்தான் நாம் வேத வசனத்திலே கேட்டோம். யாக்கோபை காப்பாற்றின கர்த்தர் உங்களையும் காப்பாற்றுவார். இஸ்ரவேலரை அனுதினமும் காப்பாற்றும் பொறுப்பை கர்த்தர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஆகவே காலைதோறும் வனாந்தரத்திலே அவங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை பொழியச் செய்தார். ஞான கன்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். அவர்கள் இறைச்சி சாப்பிட விரும்பின போது எண்ணற்ற காடைகளை அவர்கள் கூடார வாசல்களிலே வந்து விழும்படி செய்தார். வெயிலோ பனியோ அவர்களை சேதப்படுத்தாதபடி மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பங்களை கொண்டு பாதுகாத்தார். தாவீது நன்றியோடு சொல்லுகிறார், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் என்று. அநேக தாய்மார்கள் குழந்தை வேண்டாம், கருவை களைத்து விடுவோம் என்று எண்ணும்போது கர்த்தரோ காப்பாற்றி ஜீவனுள்ளோர் தேசத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்தார் என்றார். அதே தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்களை காப்பாற்றி பாதுகாத்த கர்த்தர் இன்றைக்கு நீங்களும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில உங்களையும் காப்பாற்றி வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து விடுங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். யாக்கோபை காப்பாற்றி உண்ண உணவும் உடுத்த வஸ்திரமும் கொடுத்து அவருடைய தேசத்துக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணின தெய்வமே, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் வாழ்வாதாரம் இல்லாமல், வேலை இல்லாமல், பல சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பயந்து கொண்டிருக்கிறாங்க. யாக்கோபை காப்பாற்றி பாதுகாத்த அதே கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, குடும்பங்களை, சபையை நீர் பாதுகாத்து காப்பாற்றி ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.